மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி மணப்பாறை மாடு கட்டி மாயவரம் ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு பசும் தழைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு ஆத்தூரு கிச்சடி சம்பா ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதைச்சி நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு நாட்டை பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்தம் புடிச்சு இறச்சி போடு செல்ல கண்ணு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு கருத நல்லா விளைய வச்சு மருத சில்லாள வச்சு அறுத்து போடு களத்து மேட்டில சின்ன கண்ணு நல்லா அடிச்சு தூக்கி அளந்து போடு செல்ல கண்ணு பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே பொதிய ஏற்று வண்டியில பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை மற்றும் வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி கோழிகளுக்கான தீவனம் தயாரிப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். இனி வருவது வேளாண் செய்திகள். வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அலிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு ஜி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இளங்கலை மற்றும் முதுகலை பட்ட படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சு கா ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். வேலூர் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம், காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம், வேளாண் வானிலையில் தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாத்தி யோசிச்சேங்க. கால்நடைகள் கிராமப்புற மக்களின் பொருளாதார மேம்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றது. இவற்றிற்கு தேவையான பராமரிப்பு முறைகளையும் நோய் மேலாண்மை முறைகளையும் எளிதில் அளிக்கக்கூடிய வகையில் மத்திய மாநில அரசுகள் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்திகள் செயல்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தியின் மூலம் பயனடைந்த காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரிசூர் கிராம வேளாண்மையாளர் திரு ஜி சங்கர் அவர்கள் தரும் தகவல்கள். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் வட்டம் ஐசூர் கிராமத்துலேருந்து சங்கருங்கிற விவசாயி நான் பேசுகிறேன். எங்ககிட்ட ஒரு 6 மாடு இருக்குது. மாடு வந்து நான் வயலில் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டுப்போ ஒரு மாடு வந்து கயிறு அறுத்துக்கிட்டு இன்னொரு மாடு இடிச்சிச்சு. அது வயிற்றில் புண்ணாயிடுச்சு. அதை பற்றி நான் பால்சுட்டி செக்ரட்டரி கேட்டபோது இந்த கால்நடை ஆம்புலன்ஸ் ஒன்று நம்பர் இருக்குது, அதுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா வந்து ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அவங்ககிட்ட நம்பர் கேட்டதுக்கு கால்நடை ஆம்புலன்ஸ்னு ஒரு நம்பர் கொடுத்தாங்க, 1962. அதை வச்சு நான் ஃபோன் பண்ணேன். வந்துட்டு என் மாட்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. ஆம்புலன்ஸ் வந்த மருத்துவர் என் மாட்டை வந்து வயிற்றெல்லாம் தொட்டு பார்த்தாங்க. ரொம்ப பெரிய வீக்கமாக இருந்துச்சு. ஒரு 4 ஊசி போட்டாங்க, நரம்பு ஊசின்னு ஒன்று போட்டாங்க. அதனால் மாடு வந்து ஒரு 2 நாள் கழித்து வீக்கம் குறைய ஆரம்பிச்சிது. அப்போவே வந்து நான் கேட்டிருந்தேன். அவங்க வந்து மெடிக்கலுக்கு மாத்திரை எழுதி கொடுத்தாங்க, மேல் பூச்சி தடவுறதுக்கு மருந்து கொடுத்தாங்க. அதெல்லாம் தடவுனதில் இப்போ என் மாடு நல்லா ஆயிடுச்சு. இப்போ எந்த வீக்கமும் இல்லை, மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. மனுஷங்களுக்கு 108 எப்படி உதவி புரியுதோ அந்த மாதிரி கால்நடைங்களுக்கும் வந்து இந்த 1962 வந்து ஆம்புலன்ஸ் சேவை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்ம கால் பண்ண வந்து ஒரு 1/2 hour 1 hourல நம்ம அந்த மாடு எங்கே இருக்கோ அங்கே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க.
வந்துட்டு ரொம்ப சிறப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் நல்லா பிடிச்சிருக்கு. பொதுமக்களாகிய நாமளும் விவசாயிகள் நாமளும் இந்த உதவியை வந்து எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் யாருமே வந்து இதை அலட்சியமாக நினைக்கக்கூடாது. ரொம்ப சின்சியராக வந்து இதை அவங்க டாக்டருங்க வந்து பண்ணுறதால வைத்தியம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதனால் விவசாயிங்க நம்ம வந்து இதை பயன்படுத்திக்கணும். மேலும் விவரங்கள் பெற திரு ஜி சங்கர் அவர்களை 08695086935 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளுக்கான சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சூகா ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். தமிழகத்தில் மீன்வள பல்கலைக்கழகம் 2012ஆம் ஆண்டு நாகப்பட்டினத்தில் துவங்கப்பட்டது. இப்பல்கலைக்கழகம் ஐசிஆர் எனும் மைய அரசின் வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலின் அக்ரிடிடேஷனை பெற்றுள்ளது. இப்பல்கலைக்கழகத்தின் கட்டுப்பாட்டில் 3 கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இந்த வருடம் புதிதாக முதுகலை பட்டப்படிப்பிற்கான பிரத்யேக ஒரு கல்லூரியை ஓஎம்ஆரில் உள்ள வாணியஞ்சாவடி என்ற இடத்தில் நிறுவ ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவதாக இப்பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டப்படிப்பிற்கான பிஎஃப்எஸ்சி பேச்சுலர் ஆஃப் ஃபிஷரி சயின்ஸ் எனும் 4 வருட பட்டப்படிப்பை 2 கல்லூரிகள் மூலமாக வழங்கி வருகிறோம். மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தூத்துக்குடியில் அமைந்துள்ளது. இங்கு 1977ஆம் ஆண்டு முதல் இக்கல்லூரி துவக்கப்பெற்று 40 ஆண்டுகளாக இந்த பட்டப்படிப்பை வழங்கி வருகிறது. இரண்டாவது மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் பொன்னேரியில் துவக்கப்பட்டு பிஎஃப்எஸ்சி என்னும் 4 வருட பட்டப்படிப்பு துவக்கப்பட்டு 60 மாணவர் சேர்க்கை அனுமதிக்கப்படுகிறது. மொத்தமாக 2 கல்லூரிகளிலும் சேர்த்து 120 மாணவர்கள் இவ்வாண்டு சேர்க்கப்படுவார்கள். தவிர பல்கலைக்கழக வளாகத்தில் நாகப்பட்டினத்தில் மீன்வள பொறியியல் பட்டப்படிப்பும் 2014ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வருகிறது. இங்கு 20 மாணவர்கள் ஆண்டுதோறும் சேர்க்கப்படுகிறார்கள். சேர்க்கையில் அரசின் வழிகாட்டுதல் மூலமாக விளையாட்டுத்துறை, திறனாளிகள் போன்றவர்களுக்கான இடஒதுக்கீடுகள் வழங்கப்படுகிறது. அரசு பல்கலைக்கழகம் என்பதால் மாணவர்களுக்கான ஃபீஸ் மிகவும் குறைவாகவே வசூலிக்கப்படுகிறது. மேலும் அரசின் பல்வேறு ஸ்காலர்ஷிப் மாணவர்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன. தூத்துக்குடியில் உள்ள எமது கல்லூரி 40 வருட பாரம்பரியத்துடன் பல்வேறு துறைகளான மீன் வளர்ப்பியல், மீன் உயிரியல், மீன்வள உயிர் தொழில்நுட்பம், மீன்வள சுற்றுப்புற சூழலியல், நோய் மேலாண்மை, பொருளாதாரம், விரிவாக்கம், மீன் பதனிடும் தொழில்நுட்பம், மீன்வள பொறியியல் போன்ற 10 துறைகளுடன் அனுபவமிக்க பேராசிரியர்களுடன் சிறப்பாக செயல்பட்டு வரும் கல்லூரியாகும். பொன்னேரியில் அமைந்துள்ள கல்லூரி மிகவும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டுள்ள கட்டிட வளாகத்தில் 7 துறைகளுடன் செயல்பட்டு வருகிறது. நாகப்பட்டினத்தில் உள்ள பொறியியல் கல்லூரி பட்டப்படிப்பு இந்தியாவிலேயே வழங்கப்படும் ஒரே பட்டப்படிப்பாகும். பல்கலைக்கழகத்தில் சேரும் அனைத்து மாணவர்களுக்கும் விடுதி வசதிகள் சிறப்பாக செய்யப்பட்டுள்ளன. அனைத்து கல்லூரிகளிலும் சிறப்பாக நூலகங்கள், கணனி அறைகள், வைஃபை வசதிகள், மெடிடேஷன் ரூம்ஸ் போன்ற பல வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. இப்பல்கலைக்கழகம் பல்கலைக்கழக பட்டப்படிப்பையும் சிறப்பாக செயல்படுத்தி வருகிறது. தூத்துக்குடியில் உள்ள கல்லூரியில் 9 பிரிவுகளில் 30 மாணவர்களும், பொன்னேரியில் உள்ள மீன்வளக் கல்லூரியில் தற்போது 3 பிரிவுகளிலும் முதுகலை பட்டப்படிப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தவிர முதுகலை பட்டப்படிப்பிற்காக புதிதாக இவ்வாண்டு ஓஎம்ஆரில் உள்ள வாணியஞ்சாவடி என்ற இடத்தில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸ் எனும் கல்லூரி பல்வேறு பட்டப்படிப்புகளை வழங்க உள்ளது. அவை மீன் உயிர் தொழில்நுட்பம், அதாவது ஃபிஷ் பயோடெக்னாலஜி, மரபியல் மற்றும் மீன் உற்பத்தி, ஃபிஷ் ஜெனட்டிக்ஸ் அண்ட் ப்ரீடிங், ஃபார்மகாலஜி அண்ட் டாக்ஸிகாலஜி போன்ற 3 பிரிவுகளிலும், MBA ஃபிஷரிஸ் என்டர்பிரைசஸ் மேனேஜ்மெண்ட், இந்தியாவிலேயே இப்பட்டப்படிப்பு முதல் முறையாக எமது பல்கலைக்கழகம் மூலமாக இந்த வருடம் வழங்கப்பட உள்ளது. இவ்வருடம் புதிதாக 2 இளங்கலை பட்டப்படிப்பும் துவங்கப்பட உள்ளது.
OMR கல்லூரியில் பிடெக் பயோடெக்னாலஜி என்ற 4 வருட பட்டப்படிப்பிற்காக 20 மாணவர்களை இவ்வாண்டு சேர்க்க இருக்கிறோம். இந்த பட்டப்படிப்பும் ICRல் அக்ரெடிட்டேஷனை பெற்றுள்ளது. இந்த பட்டப்படிப்பு சுய நிதி திட்டத்தின் கீழ் நடத்தப்படும். கடந்த வருடம் 180 முதல் 195 வரை கட் ஆஃப் பெற்ற மாணவர்கள் அதிகமாக எமது BFSC புரோகிராமில் சேர்க்கப்பட்டார்கள். எமது பல்கலைக்கழகத்தின் ஃப்ளாக்ஷிப் புரோகிராம் எனப்படும் BFSC புரோகிராம், இதற்கான வேலைவாய்ப்புகளை பற்றி நாம் பார்க்கலாம். BFSC அல்லது MFSC பட்டப்படிப்பு மாணவர்கள் மாநிலத்தின் மீன் வளத்துறையில் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ், அசிஸ்டன்ட் மேனேஜர்ஸ் போன்ற பல்வேறு பதவிகளில் சேர்க்கப்படுகிறார்கள். முதுகலை பட்டப்படிப்புடன் ARS அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் சயின்டிஸ்ட் என்னும் எக்ஸாம் எழுதி நாட்டின் பல்வேறு மீன்வள ஆராய்ச்சி மையங்களில் விஞ்ஞானிகளாகவும், பல்கலைக்கழக கல்லூரிகளில் உதவி பேராசிரியர்களாகவும், பேங்குகள், தனியார் வங்கிகள், வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் சுய தொழில் முனைவோராகவும் பல வாய்ப்புகள் உள்ளன. இந்தியாவில் உள்ள 25 மீன்வள கல்லூரிகளில் நமது கல்லூரிகள் சிறப்பான இடத்தை தொடர்ந்து வகித்து வருகிறது. நாட்டிலேயே 2வது துவங்கப்பட்ட கல்லூரி, அனுபவமிக்க பேராசிரியர்கள், பல்வேறு துறைகள், ஆராய்ச்சி மற்றும் விரிவாக்க திட்டங்கள், ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியிடுதல், தொழில் வர்த்தகத் துறையுடன் இணைந்து செயல்படுதல் போன்ற பல்வேறு சிறப்புகளை பெற்றுள்ள இப்பல்கலைக்கழகம் இவ்வாண்டிற்கான மாணவர் சேர்க்கையை துவங்கியுள்ளது. ஆன்லைன் மூலமாக மட்டுமே எமது பல்கலைக்கழகத்தில் விண்ணப்பிக்க முடியும். tnfu.ac.in என்ற இணையதளத்தின் மூலம் இலகுவாக இதை செய்ய முடியும். ஜூன் மாதம் 20ஆம் தேதி வரை விண்ணப்பங்கள் பெறுவதற்கான கடைசி நாளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இளங்கலை, முதுகலை மற்றும் முனைவர் பட்டப்படிப்புகளை பெற்று கேரியரை சிறப்பாக ஆக்கிக்கொள்ள எங்கள் பல்கலைக்கழகத்தில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறோம். தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கினியா புல். கினியா புல்லின் சாகுபடி குறிப்புகளை காண்போம். பயிரிட ஏற்ற பருவம் மற்றும் ரகங்கள். இரவை பயிராக கோ2 மற்றும் கோ3 ரகங்களை வருடம் முழுவதும் பயிரிடலாம். பயிரிட ஏற்ற இடைவெளி 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்கள் அமைக்க வேண்டும். விதை அளவு 1 ஹெக்டேருக்கு 40,000 விதைக்கரணைகள் விதைக்கலாம். உரமிடல் 1 ஹெக்டேருக்கு 25 டன் தொழு உரம் இட வேண்டும். மேலும் 50 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, 40 கிலோ சாம்பல் சத்து இட வேண்டும். அறுவடை முதல் அறுவடை 75 முதல் 80வது நாட்களிலும், அடுத்தடுத்த அறுவடைகள் 40 முதல் 45 நாட்கள் இடைவெளியில் மேற்கொள்ளலாம். மகசூல் 1 ஹெக்டேருக்கு 320 டன்கள் மகசூல் கிடைக்கும். மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். விளம்பர இடைவெளிக்கு பிறகு வேளாண் செய்திகள் தொடரும். சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். இனி வருவது வேளாண் சந்தை. வேலூர் ஆற்காடு உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்தரிக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 20 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 44 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சுரைக்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 40 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 36 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், பூசணிக்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும்,
வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் காய் ஒன்று 10 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கீரைகள் கட்டு ஒன்று 8 ரூபாய்க்கும், கருவேப்பிள்ளை 1 கிலோ 30 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 14 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட் விலை 120 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 100 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 200 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 150 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டை 1 கிலோ 50 ரூபாய்க்கும், விரிச்சிப்பூ 1 கிலோ 120 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. தெற்கு மண்டலம் ஒன்றிற்குட்பட்ட மாவட்டங்களான விருதுநகர், திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 38.4 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 28.8 டிகிரி செல்சியஸும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 44.2%, காற்றின் வேகம் மணிக்கு 6 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 14.4%, மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 32 டிகிரி செல்சியஸும், சூரிய கதிர்வீச்சு 644.8 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 988.2 ஹெக்டாபாஸ்கல் அளவாகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மட்டும் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. புதுச்சேரி மற்றும் தமிழக கடலோர பகுதிகளில் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் தென்கிழக்கு திசையிலிருந்து பலமான காற்று வீசக்கூடும். இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம். மீண்டும் நாளைய வேளாண் செய்திகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்ச்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இறைச்சி கோழிகளை பொறுத்தமட்டில் அவற்றுக்கான தீவன முறைகளை பொறுத்தே அவற்றின் உடல் எடையும் வளர்ச்சி விகிதமும் அதிகரிக்கும். மேலும் தகுந்த இடைவெளியில் அமினோ அமிலங்கள், தாது உப்புக்கள் மற்றும் நுண்ணூட்ட கலவையை அளிப்பதன் மூலம் பண்ணையாளர்கள் கூடுதல் வருமானம் ஈட்ட முடியும். அந்த வகையில் இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் இறைச்சி கோழிகளுக்கான தீவனம் தயாரிப்பு முறைகள் குறித்து விளக்குகிறார் நாமக்கல் மாவட்ட கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை உணவியல் துறை உதவி பேராசிரியர் டாக்டர் சி கதிர்வேலன் அவர்கள். பொதுவாக இன்றைக்கு இறைச்சிக்கோழி உற்பத்தி செலவில் பெரும்பாலும் தீவனத்திற்காக அதிகமாக செலவு செய்ய வேண்டியிருக்குது. அதே நேரத்தில் தரமான தீவனத்தையும் கொடுக்க வேண்டிய காலகட்டாயத்தில் இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் கறிக்கோழி பண்ணையை லாபகரமாக நடத்தணும்னா 3 முக்கியமான விஷயங்கள் தேவை. முதலாவதாக தரமான குஞ்சுகள் வேண்டும். ரெண்டாவதாக தரமான தீவனம் வேண்டும். மூன்றாவதாக தரமான மேலாண்மை. தீவனத்தை பொறுத்தவரையும் சொந்தமாகவும் தயாரிக்கலாம், இல்லை வெளியிலிருந்து வாங்கியும் பயன்படுத்தலாம். தீவன மூலப்பொருட்களை நாம் 4 வகையாக பிரிக்கலாம். முதல் வகை பார்த்திங்கன்னா எரிசக்தி வகை தீவனப் பொருட்கள், இரண்டாவது வகை பார்த்திங்கன்னா புரதச்சத்து வகை தீவனப் பொருட்கள், மூன்றாவது வகை பார்த்திங்கன்னா தாது உப்புக்கள், நான்காவது வகை உயிர் சத்துக்கள். இந்த 4 மூலப்பொருட்களுமே ரொம்ப முக்கியம் கறிக்கோழி தீவனம் தயாரிக்கும் போது. பொதுவாக எரிசக்தி வகை தீவனப் பொருட்களை எப்படி வகைப்படுத்தலாம்னா, இதில் புரதச்சத்து 8-10% இருக்கும்.
எரிசக்தி 3300 கிலோக்கலை வரை இருக்கும். இது உதாரணமாக சொல்லப்போனால் மக்காச்சோளம், சின்ன சோளம், அரிசி குருணை, கம்பு, சிறுதானியங்கள் போன்றவற்றை கூறலாம். முதலாவதாக மக்காச்சோளம் பெரும்பாலான கறிக்கோழி தீவனங்களில் முதலிடத்தை பிடிக்கும். 60% வரை இதை பயன்படுத்தலாம். இதில் புரதம் பார்த்திங்கன்னா 10% வரையும், எரிசக்தி 3300 கிலோக்கலை வரை இருக்கும். அடுத்ததாக சின்ன சோளம் பார்த்திங்கன்னா 2 வகையாக இருக்குது. ஒன்று வெள்ளை ரகம், இன்னொன்று சிகப்பு ரகம். வெள்ளை ரகம், சிகப்பு ரகம் ரெண்டுத்துலேயும் பார்த்திங்கன்னா மிகவும் உகந்து பார்த்தீங்கன்னா வெள்ளை ரகம் தான். சிகப்பு ரகத்தில் டேனின் என்ற நச்சுப்போல் இருக்கிறதுனால பொதுவாக அது கறிக்கோழி தீவனத்தில் பயன்படுத்துறதில்லை. அடுத்தது நம்ம சொல்ல போனால் அரிசி குருணையில் 2 வகை இருக்குது. ஒன்று புழுங்கல் அரிசி, இன்னொன்று பச்சை அரிசி. புழுங்கல் அரிசியில் அதிகமாக வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் என்ற சத்து அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த புழுங்கல் அரிசியை அதிக காலங்கள், அதிக நேரங்கள் நாம் சேமிக்க வைக்க முடியும். அடுத்தது பார்க்க போகிறது கம்பு, சிறுதானியங்கள் கேழ்வரகு, ராகி, திணை, இது எல்லாத்தையும் நம்ம கறிக்கோழி தீவனத்தில் விவசாயிகள் பயன்படுத்தி தான் வந்துட்டுருக்காங்க. நம்ம அடுத்த தீவனம் பார்த்திங்கன்னா புரதச்சத்து வகை தீவனம். புரதச்சத்து வகை தீவனத்தில் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று விலங்கின புரதம், அது ஒன்று தாவர புரதம். தாவர புரதத்தில் முதலாவதாக இருக்கிறது நமக்கு சோயா புண்ணாக்கு மஞ்சள் நிலத்தில் இருக்கும். இதில் புரதச்சத்து பார்த்திங்கன்னா 40லேருந்து 45% இருக்கும். கோழி தீவனத்தில் பொதுவாக கறிக்கோழி தீவனத்தில் மக்காவுக்கு அப்புறம், அதாவது மக்காச்சோளத்துக்கு அப்புறம் சோயா புண்ணாக்கு தான் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்ததாக கடலை புண்ணாக்கு, அதாவது எண்ணெய் நீக்கிய கடலை புண்ணாக்கு நம்ம கறிக்கோழி தீவனத்தில் பயன்படுத்தலாம். அதுக்கு முன்னாடி கறிக்கோழி தீவனத்தில் கடலை புண்ணாக்கு யூஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற நச்சு பொருள், அதில் அப்ளோ நச்சு இல்லைங்கிறத நம்ம உறுதி செஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை பயன்படுத்தணும். அடுத்ததாக சூரியகாந்தி புண்ணாக்கில் புரதம் பார்த்திங்கன்னா 29% இருக்குது. அதே அளவு நார்ச்சத்து இருக்குது. இதுவும் சாதாரணமாக எல்லா கறிக்கோழி பண்ணைகள் தீவனத்தில் பயன்படுத்தி தான் வராங்க. இதை தவிர்த்து எள்ளு புண்ணாக்கு மற்றும் கடுகு புண்ணாக்கு, இது ரெண்டுமே நம்ம கறிக்கோழி தீவனத்தில் பயன்படுத்தலாம். ஆனால் இது அளவு 3லேருந்து 5% மேலே நம்ம போகக்கூடாது. பொதுவாக எப்போல்லாம் சோயா புண்ணாக்கு விலை அதிகமாகுதோ அப்போல்லாம் இந்த எள்ளு புண்ணாக்கு, கடுகு புண்ணாக்கு பயன்படுத்தி விலையை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். அடுத்த சத்து பார்த்திங்கன்னா தாதுப்பு கலவை. இந்த தாதுப்பு கலவை மிகவும் கறிக்கோள் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது உடல் வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை, எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக கால்சியம் பாஸ்பரஸ் பற்றி சொல்லணும். கால்சியம் பாஸ்பரஸ்க்காக நம்ம டைகால்சியம் பாஸ்பேட் என்ற தாதுப்பை நம்ம சேர்க்கலாம். டைகால்சியம் பாஸ்பேட்டில் பார்த்திங்கன்னா 18% பாஸ்பரஸ், 25% கால்சியம் இருக்குது. இதை தவிர்த்து கிளிஞ்சிகள் சேர்க்கலாம், சுண்ணாம்புத்தூள் சேர்க்கலாம். இதெல்லாம் சேர்த்து தான் நம்ம தாதுப்பு கலையை உருவாக்கலாம். அடுத்து கடைசியாக இருக்கிற சத்து உயிர் சத்துக்கள் மிக குறைந்த அளவில் தான் சேர்க்கிறோம். உயிர் சத்துக்கள்லாம் வைட்டமின்ஸ் பார்த்திங்கன்னா AD3EK அண்ட் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்ஸ், இது மிக குறைந்த அளவில் தான் சேர்க்கணும். இருந்தாலும் கண்டிப்பாக சேர்க்கணும். இது இல்லைனா நிறைய குறைபாடு உள்ள நோய்கள் கறிக்கோளில் தோன்றும். அதனால் உயிர் சத்துக்கள் மிக குறைந்த அளவு சேர்க்க வேண்டும், கண்டிப்பாக சேர்க்க வேண்டும். பொதுவாக கறிக்கோழி தீவனத்தை 3 வகையாக பிரிக்கலாம். பார்த்திங்கன்னா முன் ஆரம்ப தீவனம், அதாவது ப்ரீ ஸ்டார்டர் ஃபீட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 0லேருந்து 2 வாரம் வரையும் கொடுக்கலாம். அடுத்தது ஆரம்ப தீவனம், அதாவது ஸ்டார்டர் ஃபீட் அப்படின்னுவாங்க, 2லேருந்து 4 வாரம் கொடுக்கலாம். அடுத்து ஃபினிஷர் ஃபீட், அதாவது முடிவு தீவனம், இது 5லேருந்து 6 வாரம் கொடுக்கலாம். பொதுவாக பண்ணையாளர்கள் எப்படி கொடுக்குறாங்கன்னா முன் ஆரம்ப தீவனத்தை 0லேருந்து 10 நாளும், ஆரம்ப தீவனத்தை 10லேருந்து 25 நாளும், முடிவு தீவனத்தை 25லேருந்து 35 நாளும் கொடுக்குறாங்க. அதாவது எப்போ கறிக்கோள் எடை 2.0 2.1 கிலோ வருதோ அன்னைக்கு முடிவு தீவனத்தை நிப்பாட்டிடுறாங்க. இதுதான் நடைமுறையில் விவசாயிகள் ஃபாலோ பண்ணுறது, அது பின்பற்றுவது. உதாரணமாக முன் ஆரம்ப தீவனம் ப்ரீ ஸ்டார்டர் ஃபீட் எப்படி தயாரிக்கலாம் அப்படின்னா, ப்ரீ ஸ்டார்டர் ஃபீட் தயாரிக்கும் போது எரிசக்தி மூலப்பொருட்கள் நமக்கு 50 விழுக்காடு எடுத்துக்கணும். அடுத்தது தாவர புரதம் பார்த்திங்கன்னா நாம் ஒரு 30 விழுக்காடு எடுத்துக்கலாம். அடுத்தது விலங்கின புரதம் பொதுவாக மீன் தூள் தான் சொல்லலாம். ஏன்னா மீன் தூளில் அமினோ அமிலங்களோட அளவு மிகவும் சரியாக இருக்கிறதுனால நம்ம விலங்கின புரதம் கோழிகளின் தீவனத்தில் பயன்படுத்த ரொம்ப ஏதுவாக அமையும். இந்த விலங்கின புரதம் அதாவது மீன் தூளை நம்ம 6லேருந்து 7% பயன்படுத்தலாம். இது இல்லாமல் எண்ணெய், அதாவது அரிசி எண்ணெய் ரைஸ் பிரான் ஆயில் சொல்லுவாங்க, அது நம்ம 3% பயன்படுத்தலாம். அப்போ டைகால்சியம் பாஸ்பேட் 1%, தாதுப்புகளை 1%, கால்சைட் 1% மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் அதாவது விட்டமின்ஸ் அதாவது 250 கிராம் பர் டன்னுக்கு. இந்த அளவில் ப்ரீ ஸ்டார்டர் ஃபீடை நம்ம தயாரிக்கலாம். இதே போன்று ஸ்டார்டர்
ஸ்டார்டர் ஃபீடுக்கு வந்து எரிசக்தி மூலப்பொருட்கள் 55% பயன்படுத்தலாம். புரதச்சத்து அதாவது தாவர புரதச்சத்து 30% பயன்படுத்தலாம். மாமிசம் அதாவது விலங்கின புரதம் மீன் தூள் வந்து 7% பயன்படுத்தலாம். ஆயில் அதாவது எண்ணெய் அதாவது 5% பயன்படுத்தலாம். டிசிபி 1%, கால்சைட் 1%, தாதுப்புகள் 1%, நுண்ணூட்டச்சத்துக்கள் அதாவது விட்டமின்ஸ் 250 கிராம் பர் டன்னுக்கு இந்த வகையில் தயார்படுத்தலாம். இதே போன்று ஃபினிஷர் ஃபீட் அதாவது முடிவு தீவனம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எரிசக்தி வகை பொருட்கள் 60% பயன்படுத்தலாம். புரதச்சத்து தாவர புரதச்சத்து பொருட்கள் வந்து 25 to 28% பயன்படுத்தலாம். விலங்கின புரதம் மீன் தூள் வந்து 7% பயன்படுத்தலாம். ஆயில் எண்ணெய் வந்து 7% பயன்படுத்தலாம். டிசிபி 1%, கால்சைட் 1%, தாதுப்பு கலவை 1%, நுண்ணூட்டச்சத்துக்கள் 250 கிராம் பர் டன்னுக்கு பயன்படுத்தலாம். இது மாதிரி நம்ம கரிக்கோழி தீவனத்தை 2 வகையாக தயாரிக்கலாம். ஒன்று மாவு தீவனம், இன்னொன்று குருணை தீவனம். மாவு தீவனம் வந்து தீவனப் பொருட்களை வந்து நன்றாக அரைத்து அரைப்பானில் அரைத்து கலக்கில் நன்றாக கலக்கி கிடைப்பது தான் மாவு தீவனம். இந்த மாவு தீவனத்தில் நீராவி செலுத்தி குச்சி தீவனத்தை தயாரிக்கலாம். குச்சி தீவனத்தை உடைத்தா கிடைக்கிறது தான் நமக்கு வந்து குருணை தீவனம். இப்போது ப்ராக்டிக்கலாக நடைமுறையில் பார்த்திங்கன்னா பெரும்பாலான கரிக்கோழி விவசாயிகள் வந்து குருணை தீவனத்தை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதில் ரெண்டு நமக்கு வந்து அட்வான்டேஜஸ் என்னென்னா பார்த்திங்கன்னா, ஒன்று உடல் எடை சீராக அமையும். இன்னொன்று பார்த்திங்கன்னா உடல் எடை மாற்றுத்திறன் FCRன்னு சொல்லுவாங்க, ஃபீட் கன்வர்ஷன் ரேஷியோ, அது ரொம்பவும் குறைவாக அமையும். சாதாரணமாக இன்னைக்கு கரிக்கோழி பண்ணைகளில் FCR வந்து 1.6லேருந்து 1.62 அதாவது 1.6லேருந்து 1.62 வரை இருக்கும். அதாவது 35 நாட்களில் நமக்கு 35 to 36 நாட்களில் நமக்கு 2 கிலோ உடல் எடையில் கரிக்கோழிகள் கிடைச்சிடுது. அடுத்தபடியாக நம்ம தயாரித்த தீவனங்களை வந்து நடைமுறையில் பார்த்திங்கன்னா 7 to 10 நாள் வரையும் நம்ம சேமித்து வைக்கலாம். அப்படி 7 to 10 நாள் சேமித்து வைக்கும் பொழுது 2 விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஒன்று, அந்த தயாரித்த உணவுல தீவனத்தில் 10% மேலே ஈரப்பதம் இருக்கக்கூடாது. இன்னொன்று, அப்ளோனச்சு சுத்தமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம 7 to 10 நாள் வரையும் தயாரித்த தீவனத்தை வந்து சேமித்து வைக்கலாம். இது மாதிரி மேற்கொண்ட விஷயங்கள்லாம் கலந்துட்டு நம்ம சரியான முறையில் தரமான தீவனத்தை தயாரித்து கொடுத்தோம்னா கண்டிப்பாக கரிக்கோழிகள் பண்ணையை லாபகரமான திசையை நோக்கி நம்மளால் வழிநடத்தி செல்ல முடியும். மேலும் விவரங்கள் பெற டாக்டர் சி கதிர்வேலன் அவர்களை 09176217887 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். இந்தாங்க வேற ஏதாவது போதும். அட இது என்னப்பா இவ்வளவு குறைவா ரசாயன உரமா? விவசாயத்தை விட போறீங்களா? விவசாயத்தை இல்ல அறியாமைய விடுறேன். மண் பரிசோதனை செஞ்சேன். இனிமே அண்ணே எத்தனை அவசியமோ அத்தனை உரம் தான் நிலத்துல போடுவேன். ஆமா விவசாய சகோதரர்களே, இன்றே உங்கள் மாவட்டத்தின் அருகில் உள்ள மண் பரிசோதனை கூடத்தில் உங்கள் மண்ணை பரிசோதியுங்கள். மண் சத்து, ஈரப்பதம், செடி வளர்ச்சியை சரிபார்த்து அவசியத்திற்கு ஏற்றவாறு மட்டுமே சத்துக்களை போடுங்கள். மேலும் சல்பர், ஜிங்க் மற்றும் போரான் போன்ற நுண்சத்துக்களையும் சரிபார்க்க மறவாதீர்கள். ரசாயன உரம் மற்றும் ஆர்கானிக் உரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி நிலவளத்தை பராமரியுங்கள். உற்பத்தியை பெருக்குங்கள், செலவை குறையுங்கள், அந்நிய செலாவணியை சேமிக்க உதவிடுங்கள். கூடவே மெதுவான வேகத்தில் நைட்ரஜனை அளிக்கும் உரங்கள், அதாவது வேம்பு தடவிய யூரியா போன்றவற்றை பயன்படுத்துங்கள். யூரியாவை இலைகளின் மேல் தெளியுங்கள். ஆஹா, நீ நெசமாவே புத்திசாலி ஆயிட்டப்பா. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளவும் மாவட்ட வேளாண் அதிகாரி அல்லது விவசாயி கால் சென்டரை. 23/5/2017 செவ்வாய்க்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் அழிச்சூர் பால் உற்பத்தியாளர் கூட்டுறவு சங்க செயலாளர் மற்றும் நடமாடும் கால்நடை மருத்துவ அவசர ஊர்தி பயனாளி திரு ஆர் சேட்டு அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் இவ்வாண்டுக்கான இளங்கலை மற்றும் முதுகலை பட்டப்படிப்புகளில் சேர்க்கை குறித்து இப்பல்கலைக்கழக துணைவேந்தர் முனைவர் சூகா ஃபெலிக்ஸ் அவர்கள் தரும் தகவல்கள். இன்றைய தாவர பகுதியில் பெருநெல்லியின் சாகுபடி முறைகள் குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் திருநெல்வேலி கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து இந்நிலைய உதவி பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் எஸ் செந்தில்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் பல புதிய தகவல்களோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.